ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி ட்வின் கிட்ஸ் சேனல். இன்றைக்கி உகாதிக்கு ஸ்பெஷலான ஸ்வீட் போலி தான் பார்க்க போகிறோம். நாங்களும் உகாதிக்கு இந்த ஸ்வீட் தான் செஞ்சோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மைதா, கடலைப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய். மைதாவில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசையணும். நிறைய எண்ணெய் விட்டு நல்லா பிசையணும். அதுக்கு நடுவில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கடலைப்பருப்பை நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சிட்ட பிறகு அந்த கேப்பில் என்ன பண்ணணும், மைதாவும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசையணும். பிசைஞ்சு இது 4 ஹவர்ஸ் நல்லா வச்சா தான் அது கொஞ்சம் நல்லா வரும். அதனால் முன்னாடியே பிசைஞ்சு வைக்கணும். அந்த கேப்பில் என்ன பண்ணணும்னா, கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சுட்டு வெல்லத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கிண்டணும். கிண்டின பிறகு இந்த ஸ்டேஜ் வரும். இந்த ஸ்டேஜ் பாருங்கள். இதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற வச்சோம்னா உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு கரெக்டாக இருக்கும். 4 ஹவர்ஸ் ஆன பிறகு மைதா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சாங்கன்னா எடுத்து ரவுண்டாக இது மாதிரி சப்பாத்தி மாதிரி பிசையும் போது நல்லா வரும் நமக்கு. நடுவில் இந்த பூரணத்தை ஆற வச்ச பிறகு இந்த ஸ்டேஜில் இருக்கும். அது நடுவில் வச்சுட்டு ஒரு பால் ஷேப்பில், சின்ன பால் ஷேப்பில் உருட்டிட்டு கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். போலியோட ஷேப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இல்லை பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறவங்க பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம். கவர் இருந்தால் கூட அதை 2ஆக கட் பண்ணி நடுவில் வச்சு இதை நாங்கள் மேலே வச்சு பெத்தாரட்டி போட்டோம். இது தவாவில் வச்சு நிறைய கொஞ்சம் நெய் விடணும். நெய் தான் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த போலிக்கு. நெக்ஸ்ட்டு போலி 2 சைடு திருப்பி போட்டு சப்பாத்தி மாதிரி எடுக்கணும். ஸோ நம்மளோட போலி ரெடி ஆகிடுச்சு. திஸ் இஸ்